வெளிநாட்டில் இருக்கும் போது பள்ளி வாயிலுக்கு நாம் செல்லும் நேரம் பள்ளி வாயிலோடு சேர்த்து இமாம் மற்றும் முஅத்தின்கான ஏசி போட்ட அனைத்து வசதிகளுடனும் கூடிய வீடு, அவரின் குழந்தைகளுக்கான படிப்பு வசதி, இவை எல்லாவற்றுக்கும் மேல் போய் வாகன வசதி, வாகனத்தை நிறுத்த தனிப்பட்ட பார்க்கிங் ஏரியா என்று அவ்வளவு கௌரவம் கொடுத்து வைத்திருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் இதே வசதிகளுடனா ஆக குறைந்தது போதுமான மாதாந்த சம்பளமாவது நமது நாட்டில் உள்ள பள்ளி வாயிலில் இமாம் முஅத்தின்களுக்கு கிடைக்கிறதா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். இலங்கையில் ஏராவூரை மையமாக கொண்டு MLM ஹெஃப்லான் மற்றும் SMM மசாஹிர் அவர்களினால் எழுதி வெளியிடப்பட்ட மஸ்ஜித்களில் கடமையாற்றும் முஅத்தின்களின் வாழ்வாதார நிலை பற்றிய ஆய்வு கட்டுரையை இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் வாசிக்க கிடைத்தது எனக்கு. அவர்கள் நடத்திய ஆய்வின்படி பள்ளி வாயில்களின் முஅத்தின்களின் நிலை எந்த அளவு இருக்கிறது தெரியுமா? வறுமைப்பட்டவர்களே முஅத்தின்கள், அதிலும் 65 வயதுக்கு மேற்பட்ட குடும்பத்தில் தனித்திருப்பவர்களுக்கு முதலிடம். 25 வயதளவில் உள்ள இளைஞர்களை முஅத்தின் பட்டியலில் காணவே இல்லை. சம்பளம் குறைவு என்றாலும் என்ன செய்வது? இறை திருப்திக்காகவே சேவை செய்கிறோம் என்று கூறுகிறார்கள் அந்த முதிர்ந்த முஅத்தின்கள். மദ്രസാவில் ஓதி முடித்த மௌலவிமார்கள் மദ്രസാவை விட்டு வெளியாகிய பின்னர் வாழ்க்கை செலவை ஈடு செய்ய என்ன வேலை செய்வது என்று யோசிப்பதுண்டு. பெரும்பாலானோர் பள்ளி வாயில் ஒன்றில் இமாமாக சேர்ந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை சாதாரணமாக கடத்தி செல்வர். ஆனாலும் அதிகரித்த வாழ்க்கை செலவு குடும்ப பொறுப்பு என்று ஒரு கட்டத்தில் சலிப்படைந்து பேசாமல் நாமும் ஒரு கோர்ஸ் முடித்திருந்தால் ஏதாவது ஒரு அலுவலகத்தில் போய் வேலை செய்திருக்கலாம், குடும்ப பொறுப்பும் குறைந்திருக்குமே என்றும் நினைப்பர். அவ்வளவு ஓதியும் அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாடு இருக்கும் நிலைமைக்கு வெளிநாடுதான் போக வேண்டும் என்று ஏஜென்சியாக ஏறி இறங்கும் மௌலவிமார்களும், வெளிநாட்டில் ஏற்கனவே வந்து கிடைத்த வேலையை செய்து கொண்டிருக்கும் மௌலவிமார்களுமே அதற்கு சாட்சி. ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் ஃபர்லு கிஃபாயாவை செய்து கொண்டிருக்கும் முஅத்தினுக்கும் 5 கடமையில் ஒரு கடமையை நிறைவேற்ற இமாமாக நிற்பவருக்கும் போதிய அந்தஸ்தையும் வருமானத்தையும் பெற வழி செய்வது நமது ஒவ்வொருவரினதும் கடமை என்பது உண்மை. என்னதான் தான் குறைசியர் குலத்தவர் என்றாலும் கருப்பின ஏழை பிலால் ரலி அவர்களை இஸ்லாமிய வரலாற்றின் முதல் முஅத்தினாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்து உயரிய அந்தஸ்து கொடுத்த காலம் போய் வெளிநாடு போல் அந்த அளவு வசதிகள் தராவிட்டாலும் பரவாயில்லை, இஸ்லாத்தையும் இஸ்லாம் கற்ற மௌலவிமார்களையும் பணத்தை மட்டுமே அளவுகோலாக கொண்டு மதிப்பு கொடுப்பதும் அவர்களது மார்க்க அறிவுரைகளையும் கேலி கூத்தாக பார்க்கும் சமுதாயமாக நாம் மாறிப்போவது முன்னேற்றகரமான சமூகத்தின் வளர்ச்சிக்கு உகந்தது அல்ல என்பதே நிதர்சனம்.